ஆந்திராவின் பலிகுரவா பகுதியில் கிரானைட் குவாரியில் திடீரென பாறைகள் சரிந்து விழுந்தன. பாறைகளில் சிக்கி 6 பேர் பலியாகினர். இறந்தவர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாட்டிற்கு பின் நல்லது நடக்கும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதார வளர்ச்சி 2026இல் 6.4% இருக்கும் என IMF கணித்துள்ளதை சுட்டிக்காட்டி உலக நாடுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் செழிப்பாக உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் நீலகிரியில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.